டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக கேட்டிருக்காங்க. அதாவது அசல் 15,000, வட்டி முதலாம் ஆண்டு 15%, இரண்டாம் ஆண்டு 20%, மூன்றாம் ஆண்டு 25%, 3 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டியை காணுங்கிறாங்க. கூட்டு வட்டியில் இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அசல் எவ்வளோ? 15,000 அப்படியே ரேட் பண்ணிக்கோங்க. 15,000 பெருக்கல் வட்டி முதலாம் ஆண்டு 15%. 15% எப்படி எழுதுவோம்? 15 வகுத்தல் சதவீதத்துக்கு 100. ஸோ இந்த டினாமினேட்டர் இருக்கிற 100 அப்படியே இங்கே டினாமினேட்டர் ரேட் பண்ணிக்கோங்க. இதை ரெண்டையும் ஆட் பண்ணி 100 + 15 115 நியூமரேட்டர்ல ரைட் பண்ணிக்கணும். ஸோ இதே மாதிரி தான் எல்லாமே. ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? 120 வகுத்தல் 100 இன்ட்டு இங்கே 125 வகுத்தல் 100. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இங்கே ஒரு 3 4 0 இருக்குது. 4 0 அப்படியே கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் இங்கே 25 கேன்சல் பண்ணால் 5, இங்கே 4. நெக்ஸ்ட்டு 12 4 கேன்சல் பண்ணால் 3 12. வேறு எதுவும் கேன்சல் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ அப்போ 15 இன்ட்டு 115 இன்ட்டு 3 × 5 15. ஸோ அது அப்படியே பெருக்குனா 15 × 115 × 15 25,875. ஸோ இது பார்த்தோம்னா மொத்த தொகை, அதாவது பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்ந்து மொத்த தொகை கேட்டாங்களா? நம்ம இந்த இடத்துல அப்படியே போட்டுக்கலாம். இங்கே வட்டி மட்டும் தான் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? இந்த மொத்த தொகையிலேருந்து அசலை மைனஸ் பண்ணணும். ஸோ அப்போ 25,875 ரூபாயில் 15,000 மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணால் ஈக்குவல் டு 10,875. ஸோ வட்டி பார்த்தோம்னா 10,875. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.